Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club formals and casual shirts. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Purivela team alert already. Over. Sir. சிறுதன் தடம் சார். இதானா? இப்போதான் போயிருக்கேன் சார். இப்படி தாவுன்றீங்களா? இப்படி தாவி இருக்கு. இப்படி எல்லாம் தாவுமா? தாவிங்க சார். காமிங்களா? இந்த இதுல இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டா? அதுல இதுலயா? அமைதி இப்ப சத்தம் இருக்குன்னா கொஞ்சம் வேகமா போயிடும். ஆமா, பட் இல்லைன்னா அந்த ஆடு ஏதாவது மேயிற சவுண்டு கேட்டுச்சுன்னா அது அமைதியா அப்படியே நின்று கேட்குங்க சார். எந்த பக்கம் இந்த ஆடு கத்துது சவுண்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை நோக்கி போகும் சார். அதோடைய காதுக்கு எந்த பக்கம் சவுண்டு கேட்குதோ அந்த எஃபெக்ட் கேட்டு அந்த பக்கம். நமக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. இல்லைன்னா கோத்தகிரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இடம் தான் கரிக்கையூர். இங்க இந்த ட்ரெக்கிங் எப்படி இருக்கு அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சார் இது வந்து தண்ணி தொட்டி. ட்ரிங்கிங் வாட்டர் வில்லேஜுக்கு குடி தண்ணியாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மிருகங்கள் வந்தாலும் இங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிற மாதிரி இது தொட்டி கட்டி வச்சிருக்கோம். மிருகம் வந்து குடிக்குமா இங்கே? மிருகம் வரும். இங்கே என்னெல்லாம் வரும்னா இந்த ஏரியாக்கெல்லாம்? இந்த இடைக்கே காட்டு மாடு, எலிஃபெண்ட் கூட இந்த வரையும் வரும். ஓ, யானை வருமா இங்கே? ட்ரெஸ் சீசன் ஆயிடுச்சுப்பா. யானை வந்து கன்ஃபார்மாக இங்கே வந்து குடிச்சிட்டு போகும். இப்போ யானை தவிர்த்து வேற என்ன மிருகம்லாம் வரும் இங்கே? ஆணி, சிறுத்தை, கரடி. அப்போ இன்னைக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டா நம்ம எதாவது பார்க்கறதுக்கு? வாய்ப்பு இருக்கு. கரடி பார்க்கறதுக்கு? கரடி, யானை கூட பார்க்க வாய்ப்பு இருக்கு. இப்போ யானை வந்து ஃபாரஸ்ட் ஃபுல்லாக யானை தான் இருக்கு சார். இந்த இடத்துல காட்டு மாடு அதிகமாக நடமாட்டம் இருக்கும் சார். எங்க? இங்கேயா? ஆமாம் சார், இந்த இடத்துல பூரா. ஓ, காட்டு மாடு ஆபத்தா? நம்மள தாக்க வந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இதை நம்மள தாக்க வருவோம் சார். மிரண்டு போய் தான் வரும். காட்டுக்குள்ளார போயிட்டு இருப்போம், திடீர்னு அடிபட்டுரும். எதுவும் எங்க கையில இல்ல அப்படிங்கும் போது இந்த இலையை பொறிச்சு நல்லா. என்ன இலை அது? சரி, இது சுண்டகொடின்னு சொல்லுவாங்க சார். சுண்டகொடின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்து இந்த இலையை நல்லா கசக்கிடணும் சார். கசக்கி எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ அது மேல வச்சு நம்ம ஒரு. என்ன யானையா? ஆமா சார், இது யானை. பார்த்து வாங்க, அந்த கால் தடமெல்லாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து வாங்க. அது அங்க பாறை தெரியுது பாருங்க, அந்த பாறை தாங்க. அந்த பாறையா? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இந்த காடுகளுக்கெல்லாம் நான் பயணம் பண்ணி அதையெல்லாம் அந்த அழகையெல்லாம் ரசிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தமிழ்நாடு வனத்துறை இந்த மலையேற்றத்தை ஊக்குவிக்கக்கூடிய விதத்துல ட்ரெக் தமிழ்நாடு அப்படின்றதன் வாயிலாக பல்வேறு விஷயங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களுக்கு அந்த மலையேற்ற வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம கோத்தகிரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இடம் தான் கரிக்கையூர். இங்க இந்த ட்ரெக்கிங் எப்படி இருக்கு அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுலயும் 2 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன ஆப்ஷனா இருக்க போது, இங்க வரவங்களுக்கு எப்படியான ஏற்பாடுகளை எல்லாம் அவங்க செஞ்சு தராங்க அப்படின்றத தான் பார்க்கறதா இருக்கும். அவங்க இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்றதை நம்ம போய் பார்க்கலாம். வணக்கம். நல்லா பேருங்க? என் பேர் ஈஸ்வரன். இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா? நம்ம தக்காளி சாதம் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். அப்படியே கிளம்பி ட்ரெக்கிங் போயிடலாம். இப்போ வரவங்களுக்குலாம் இங்க இருந்து சமைச்சு எடுத்துட்டு போறது தான். ஸ்டே பண்றவங்களுக்கு இங்க சமைச்சு எடுத்துட்டு போறோம். ஸோ ட்ரெக்கிங்க்கு வந்து இங்க ஸ்டே பண்றவங்களுக்கு நம்ம இங்க தான் சமைக்கிற ஏற்பாடு. இதை வந்து கூடவே நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். கூட எடுத்துட்டு போயிடுவோம். சரி, ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். ரைட், அப்போ எடுத்துட்டு கிளம்பிடலாமா? கூட. ஓகே, இங்க இருந்து நம்ம கரிக்கையூர் ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ணா, இப்போ மெயினா இங்க வராங்க இல்லையா, அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதுல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு, பட் நம்ம வந்து கொண்டு போகிறது அளவாக ஒரு 3 கிலோ வெயிட் அளவு தான் நம்ம உள்ள ட்ரெக்கிங் போகும்போது எடுத்து கொண்டு போகணும். அதுக்கு மேலே இருந்தால் நம்மளும் போயிட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அப்புறம் இந்த பீடி, சிகரெட்டு அந்த மாதிரி ஐட்டம், அப்புறம் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரிலாம், அப்புறம் அந்த வேஸ்டேஜ் பேப்பர், அந்த மாதிரி வாட்டர் பாட்டில்,
இதில் வந்து Plastic அந்த மாதிரிலாம். அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக அலவுடு கிடையாது சரி. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, அதை வந்து நான் கண்ட இடத்துல வந்து தூக்கி போடக்கூடாது. அதை நாங்கள் வேஸ்டேஜ் பேக் வச்சுருக்குறோம், எங்கள்கிட்டயே திருப்பி கொடுக்கணும், நாங்கள் அதே கொண்டாந்து இங்கே சேஃபாக நம்ம அப்புறப்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கூப்பிட்டு போவோம். அப்புறம் அதிகமாக பேசக்கூடாது. நம்ம சொல்கிற இடத்துல போய் நம்ம பிரேக் எடுக்க சொல்லுவோம், அந்த இடத்துல மட்டும் நம்ம பேசிக்கலாம். நம்ம அப்புறம் நம்ம ட்ரெக்கிங் நம்ம போயிட்டே இருக்கும்போது வந்து அதிகமாக நம்ம பேசக்கூடாது, போகும்போது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். எதனால பேசக்கூடாது? ஏன்னா நம்ம அனிமல்ஸ் சத்தமாக வந்து நம்மளுக்கு கேட்காம போயிடுது. நம்ம பேசிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அனிமல்ஸ் ஏதாவது முன்னாடி இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது, வேலைக்கு போயிடும், விலகி போயிடும், ஆனால் நம்ம பார்க்க முடியாமல் போயிடும் சரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவோம். அதனால ஆமாங்க சார். இப்போ கட்டாயமா செய்யக்கூடாது அப்படின்றது என்ன? இந்த லைட்டர் கொண்டு வரக்கூடாது அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கு? லைட்ரு கொண்டு வரக்கூடாது, பட் வேற நம்மள அந்த வாட்டர் பாட்டில், ஓகே, அது ஒன்று கொண்டு போய் யூஸ் இன் கேஸ் பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி கொண்டு வந்தாலும் திரும்ப உங்ககிட்ட கொடுத்துடணும். இங்கே கொடுத்துடணும், அங்கேயும் வீசக்கூடாது. ஆமாங்க, ஏன்னா அது வந்து அனிமல்ஸுங்க, யானை, எலிஃபென்ட்டு இதெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, அதுக்கு பேதி டிசென்ட்ரி மாதிரி ஆகி மக்காத பொருள் வந்து அது நம்ம உள்ள வீசக்கூடாது, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வீசக்கூடாது, அது விலங்குகளுக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்றதுனால நம்ம அதை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம். ரைட், நம்ம அப்படியே ஆரம்பிக்கலாமா? ஓகே சார். இந்த பக்கம் தானே? ஆமாம் சார். ஓகே, இப்போ நீங்கள் வர்றவங்களுக்கு என்ன கொடுக்குறது? இப்போ எங்கள் கையிலேயே வந்து ஒரு ஸ்டிக் கொடுக்கும். ஆமாம், எதுக்கு அது ஸ்டிக்கு நம்ம சேஃபாக போகிறதுக்கு சார், நம்ம ஏதாவது சிலிப்பாகாமல் இருக்கிறதுக்கு. ஏதோ கல் தட்டி இல்லைன்னா குச்சி கம்பு ஏதாவது வேறு ஏதாவது மிதிச்சு சிலிப்பாகும்போது நம்ம குச்சி ஸ்டிக் இருந்ததுன்னா நமக்கு பேலன்ஸாக நின்றுக்கலாங்க சார். இப்போ வர எல்லாருக்கும் கொடுக்குறது? எல்லாத்துக்கும் கொடுப்போம் சார். ஓகே, ஆனால் இப்போ இந்த குறிப்பாக பெரியவங்க சரி, குழந்தைங்க அவங்கெல்லாம் வராங்க இல்லையா? ஆமாங்க சார். எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் வரணும்னு இருக்கா? அது இல்லைங்க சார், அதாவது ஒரு 5 வயசுலேருந்து ஒரு 70-80 வயசு வரைக்கும் இது வரைக்கும் வந்திருக்காங்க சார் ட்ரெக்கிங். ஆனால் குறிப்பிட்டு வந்து நம்ம அங்கே இதில் வந்து நம்ம கிளாஸ் எடுத்தது வந்து 60 வயசுக்கு மேலே வந்து ட்ரெக்கிங்கில் அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் பட் இப்போ வந்து 75 வயசு வரைக்கும் ட்ரெக்கிங் வந்துட்டாங்க சார், வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எப்படி இருக்குண்ணா அந்த அனுபவம்? வர்றாங்க, பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல, அவங்க பாடி கண்டிஷன் நல்லா இருந்ததுனால நல்லா எங்களை மாதிரியே கொஞ்சம் வாக்கிங் பண்ணாங்க சார், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்க வந்து அந்த ஒரு ஹேண்டிகேப் பாட்டாக ஒரு குழந்தை கூட வந்துச்சுங்க சார். ஆனால் நாங்கள் சேஃபாக கூப்பிட்டு போய் சேஃபாக கொண்டாந்துருக்கோம். அவங்க பேரண்ட்ஸ் கூட அந்த எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்களோ இல்லையோ, ஆனால் நம்ம கைட்ஸுங்க நம்ம வந்து அந்த அளவுக்கு நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து கூட்டு போய் சேஃபாக கூட்டு வந்து சேர்த்தோம். அவங்க பேரண்ட்ஸை பாராட்டிட்டு போகிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம் சார். ஏன்னா கூட பிறந்த அவங்க அண்ணா தம்பியாட்டா நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அது உங்களுக்கே ஒரு அனுபவம். ஆமாங்க சார். ஆனால் இப்போ அவர் சொன்னார் இல்லையா, அந்த குழந்தை வந்திருந்தாங்க, ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இருந்தாங்க, அவங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோன்னே, அது எப்படி இருந்தது அனுபவம்? என்னெல்லாம் பண்ணீங்கண்ணா? அனுபவம் வந்து அருமையாகவே இருந்துச்சு. அப்படின்னா நம்ம வந்து பொறிவரை ராக் பாயிண்ட் தான் புக்கிங் பண்ணிட்டு வந்தாங்க. சரி, அது வந்து ரொம்ப டீப்பாக இருப்பு, கையில் கொடுத்து பத்திரமா நான் தான் இறக்கி கூட்டு போயிட்டு வந்தோம். வண்டி வச்சா இல்லை? வண்டி இல்லைங்க, நடக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோ. ஓகே, நீங்கள் உங்களை பாதுகாப்பாக ஸ்டிக் கொடுத்துட்டு ஒரு பக்கம் நான் தாங்கி பிடிச்சிட்டோம், அதான் வாக்கிங் பண்ணிட்டோம். சரி சரி சரி. ஆனால் இப்போ இந்த இங்கே வர்றாங்க இல்லையா, ட்ரெக்கிங்க்கு வரவங்க என்னெல்லாம் உங்ககிட்ட கேட்கறது உண்டு? என்னெல்லாம் நினச்சி இந்த இடத்துக்கு வர்றது உண்டு? ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு இது காமிங்க மெயினாக அப்படின்னு. கண்டிப்பாங்க சார். சில பேர் வந்தோம்னா அனிமல்ஸு அதிகமாக இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. அனிமல்ஸ் இருந்தால் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்பாங்க. பாதி பேர் வந்தோம்னா பேர்ட்ஸு அதிகமாக இருக்கா இருந்தால் காமிங்க. ஒவ்வொரு ஆளுங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. கேட்டோம்னா நம்ம போகிற நேரத்தில் அது இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு காமிப்பா அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, பட்டு நல்லா இது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்ததுல எந்த அனிமல்லாம் பார்த்துருக்கீங்கண்ணா? இங்கே யானை இது தற்சமயம் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போனோம். யானை கரெக்டாக ரோட்லேயே வந்துச்சு, வழியிலே வந்துச்சு. நேரம் வரும்போது அவங்கள சேஃபாக ஒரு கல் மேலே ஏறி நிற்க வச்சுட்டோம். இப்போ இங்கே யானை வருதுன்னு என்ன பண்ணணும்? சரி, இங்கே யானை வருதுன்னா இப்போ நம்ம நேரம் வருதா, நம்ம அதை விட்டு யானை வருதுன்னா டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம ஒதுங்கி நின்னுக்கணும். இப்போ அது மேலே ஏறிக்கணும். ஆமாம் சார், ஒதுங்கி பேசாம நின்னுட்டோம்னா அது வழியில போயிடும் சார், நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. எதுவும் பண்ணாதா யானை? பண்ணாது சார், நம்ம ஒதுங்கி போயிட்டோம்னா அது ஒன்றும் பண்ணாது. ஆனால் அதில் நம்ம ஒதுங்கி போகாம நம்ம அது வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே நின்று ஏதாவது இது பண்ணோம்னா அது நேரம் நம்மளை தாக்க அது ஆரம்பிக்கும்.
ஆனா நீங்க சொல்றது உண்டு இல்லையா முன்னாடி இந்த மாதிரி யானை வருதுன்னா இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது? கண்டிப்பாக சொல்லுவோங்க சார். கண்டிப்பாக சொல்லுவோங்க சார். அதனால தான் மேக்ஸிமம் வந்து நம்ம கூட்டிகிட்டு போகும்போதே முன்னாடியே சொல்லிடுவோங்க சார். உள்ளே போகும்போது நம்ம எந்த இடத்துல பேசுகிறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் பேசணும். மற்றபடி நம்ம அமைதியாக வர சொல்லுவோம். அந்த இடத்துல அமைதியாக தான் வருவாங்க சார். அதில் எங்களுக்கு ஒத்துழைப்பு ரொம்பவே கொடுக்காங்க சார் வரவங்க அப்புறம். இப்போ யானை தவிர்த்துனா இந்த வழி ஃபுல்லாக இப்படி தான் இருக்குமா? இந்த வழி ஒரு கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் சார். அதுக்கப்புறம் நம்ம ஒத்தையடி பாதையில் தான் போகணும் சார். ஓகே, காட்டுக்குள்ளார தான் போகணும். அது என்னன்னா அது காமிங்க எனக்கு சார். இது வந்து தண்ணி தொட்டி. ட்ரிங்கிங் வாட்டர் வில்லேஜுக்கு குடி தண்ணியாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மிருகங்கள் வந்தாலும் இங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிற மாதிரி இது தொட்டி கட்டி வச்சுருக்கோம். ஓ, மிருகமும் வந்து குடிக்குமா இங்கே? மிருகம் வரும். இங்கே என்னெல்லாம் வரும்ண்ணா இந்த ஏரியாவுக்கெல்லாம்? இந்த இடைக்கே காட்டு மாடு, எலிஃபண்ட் கூட இந்த வரையே வரும். ஓ, யானை வருமா இங்கே? ட்ரை சீசன் ஆயிடுச்சுப்பா. யானை வந்து கன்ஃபார்மாக இங்கே வந்து குடிச்சிட்டு போகும். ஆனால் இப்போ இந்த தொட்டியை வந்து பப்ளிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பப்ளிக்கும் எங்கிருந்து வருது இங்கே தண்ணி? இது வந்து ஒரு ஸ்ட்ரீம் வாட்டர். இங்கேருந்து பாதியிலேருந்து உருவாயிட்டு வருது. ஓ, எங்கிருந்து? இதான் இங்கே ஊற்று தண்ணி. இங்கே தான் பாதியிலேருந்து உருவாகும். இங்கே தான் உருவாகும். இது வந்து ரெகுலராகவே எடுத்துக்குவாங்களா? இங்கேருந்து பைப் போட்டு கீழே டேங்க் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு வில்லேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே மீதி வர தண்ணி வந்து மிருகங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யானை ட்ரை சீசன்னா யானை கன்ஃபார்மாக வந்து அப்படி இங்கே ட்ரை சீசன் இல்லைன்னா யானைகளுக்கு தண்ணி அப்படின்றது இந்த பகுதியில் எங்கெல்லாம் இருக்கும்? இந்த பகுதினா கீழே ஃபாரஸ்ட்குள்ளே ஓடை இருக்குது. அங்கேயும் தொட்டி கட்டி செக் டேம் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே போய் குடிச்சிக்கிறது. சரி சரிண்ணா. ஆனால் இப்போ உங்களோட வரும்போது பாதுகாப்பாக இருக்கும் இந்த பகுதிக்கு வர்றது. தனியாலாம் வர்றதுக்கு வந்து அட்வைஸ் இல்லையா? ரைட், கொஞ்சம் டேஞ்சரான பகுதி. இப்போ யானை தவிர்த்து வேற என்ன மிருகம்லாம் வரும் இங்கே? ஆனை, சிறுத்தை, கரடி இதெல்லாம் இருக்கு. ஓ, கரடியெல்லாம் வரும். கரடியெல்லாம் வரும். ஓகே ஓகே. அதுவும் வந்து இங்கே போட்டாட்டு தண்ணி குடிச்சிட்டு போகுமா? டைமிங்கெல்லாம் கிடையாதுங்க. இப்போ மத்தியானம் ஆயிடுச்சா, ஒரு 3 மணிக்கு அப்புறம் மிருகங்கள் நடமாட்டம் ஆயிரும். இப்போ 3 மணிக்கு மேலே இப்போ தண்ணி தாவத்தில் இருக்குங்களா, தண்ணி தேடி வர ஆரம்பிச்சிடும். ஓகே, அது ஒரு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கனாலே வர ஆரம்பிச்சு. அப்போ இன்னைக்கு ஏதோ வாய்ப்பு உண்டா நம்ம ஏதோ பார்க்கறக்கு? வாய்ப்பு இருக்குங்க. கரடி பார்க்கறக்கா? கரடி, யானை கூட பார்க்க வாய்ப்பு இருக்கு. இப்போ யானை வந்து ஃபாரஸ்ட் ஃபுல்லாக யானை தான் இருக்கு. ஓகே ஓகே. அப்போ எதெல்லாம் வாய்ப்பு உண்டு யானை பார்க்கறதுக்கு? ஒரு வாய்ப்பு காட்டு மாடு, கரடி. காட்டு மாடு இந்த டைமில் போனால் அதுதான் பார்க்க முடியும். வேற என்னெல்லாம் உண்டு? நான் அதுக்குன்னு சீசன் ஏதாவது உண்டா? சீசன்லையும் அந்த டைமிங். இப்போ காலை நேரத்து போனால் மான், கடமான் அதெல்லாம் காலை நேரத்தில் இருக்கு. சரி, இந்த டைம் வந்து யானை தான் தண்ணியை தேடி வந்த டைம். வேற இந்த பகுதியில் இங்கே சிறுத்தை அதெல்லாம் உண்டா? சிறுத்தைலாம் இருக்கு, ஆனால் பார்க்க முடியும். நைட்டு தான் நடமாட்டோம். ஓ, சிறுத்தை. வேற புலியெல்லாம்? புலி இருக்கு. அதான் அதெல்லாம் மத்தியானம் பார்க்க முடியும். அதிர்ஷ்டம் இருந்தால் பார்க்கலாம். ஓகே. நைட் டைம் நடமாடும். நீங்கள் பார்த்ததுண்டா? நாங்கள் பார்த்துருக்கோம். எப்போ பார்த்தீங்கன்னா? நாங்கள் பார்த்து 1 வாரம் ஆகுது. எந்த இடத்துல எப்படி பார்த்தீங்க? இப்போ இந்த ரோட்ல வந்து வண்டியில் வந்துட்டு இருந்தோமா, கிராஸ் ஆகி கீழே வந்துருச்சு சிறுத்தை. வண்டியில் வந்தாலும் ஒன்றும் அதெல்லாம் இல்லை. ஏதாவது வண்டி நிறுத்தினா அது ஏதாவது ரியாக்ட் பண்ணாது, அது தாண்டி போயிடும். டீம் அலர்ட் ஆல்ரெடி. ஓவர். சார் அங்கே சிறுத்தை தடம் சார். இதானா? இப்போதான் போயிருக்கேங்க சார். இது சொல்கிறீங்களா? ஆமாம் சார், இதுதான். ஓ, சிறுத்தை போயிருக்கேங்க சார். இப்போதான் போயிருக்கேன். அது எப்படி இப்போ தான் போயிருக்குன்னு? ஆமாம் சார். இவங்க ஆல்ரெடி இது பஸ்ஸு வண்டி எல்லாமே இது போயிட்டு இருக்கேன் சார். ஆனால் இப்போ 10 மணிக்கு வண்டி பஸ் மேலே போயிருச்சுங்க. போனதுக்கு அப்புறம் தான் இந்த போயிருக்கேன் சார். ஒரு டயர் மார்க்குக்கு மேலே இருக்கிறனால பஸ். ஆமாம் சார், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போயிருக்கேன் சார். அப்படியா? இது சும்மா அப்படி நம்ம ஃபாலோ பண்ணி போலாமா? போலாம் சார். இங்க பாருங்க சார். டன் சார். ஓகே.
பட் இந்த காற்று இது வந்துச்சுன்னா அந்த தடத்தை வந்து மறைச்சிடும் சார். அது இங்கே இதா? ஆமாம் சார். இந்த இதா இங்கே பண்ணுங்க. ஆனால் இப்போ இந்த தடத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? அது ஆனா பெண்ணா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. என்ன இது என்னன்னு சொல்லுங்களேன். அது அந்த விரலை வச்சு கண்டுபிடிப்பாங்க சார். கொஞ்சம் நல்லா இருக்கிற பிரிண்ட் காமிங்கண்ணா. அந்த பிரிண்ட் இங்கே இருக்கா? இதா? ஆமாம் சார். இது சொல்லுங்களேண்ணா. பெண்ணுடையதான் நினைக்கிறேன் சார். பெண்ணுடையதா? எப்படி சொல்கிறீங்க சார்? இது வந்து அந்த காலத்தடை வந்து அந்த பெண்ணுடையது வந்து கொஞ்சம் இது வந்து ரவுண்டாக வரும் ஆணுடையது. இது பெண்ணுடையது கொஞ்சம் அப்படியே நீளமா முன்னாடி நீள்வாக்கில் கொஞ்சம் நீள்வாக்கில் இருக்கும் சார். ஓகே. இப்போ ஒன்றும் ஆபத்து இல்லையா? நம்ம ஆபத்து ஒன்றும் இல்லைங்க சார். அது இல்லை நம்ம போகிறதுல ஆபத்து இல்லையா? இல்லைங்க சார், அதெல்லாம் ஒன்றும் ஆபத்து அப்போ சும்மா ஃபாலோ பண்ணுங்கண்ணே. எவ்வளோ தூரம் பார்க்க முடியுதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாங்க சார். இங்கே போயிருக்கேங்க சார். எங்கே வந்திருக்கு பாருங்க சார். இங்கே இருக்கேங்க சார். இங்கே பாருங்க சார். இந்த சிட்டு பார்த்துங்க சார். இங்கே இப்படியே தான் போயிருக்காரு. ஆமாம் சார், ரோட்லேயே தான் போயிருக்கு. தண்ணிக்கு போயிருக்கு இந்த சைடு. தண்ணி குடிக்கிறதுக்கு வந்துருக்கீங்களா? ஓ, அது மேலே இருக்குதா? எங்க? இதில் நல்லா தெரியுது. இப்போ நம்ம வர சத்தம் கேட்டுச்சுன்னா அது போயிருமா இல்லை சார்? அது நம்ம வர சத்தம் கேட்டுச்சுன்னா ஒவ்வொன்றும் போயிடும் சார். ஒவ்வொன்றும் கொஞ்சம் பதுங்கி இருக்கும் சார். அதாவது எங்களை போட்டுன்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே மறைஞ்சு பதுங்கி இருக்கும் சார். நம்ம போனதுக்கப்புறம் அது எந்திரிக்கும். நம்மளும் எதுவும் பண்ணாத? நம்மள ஒன்றும் பண்ணாது சார். நம்ம இப்போ கூட்டமாக போகிறோம் சார். அதனால தனியாக போனால் ஒரு வேலை அடிக்கும் அப்படி இல்லைங்க சார். அப்படியெல்லாம் இல்லைங்க சார். அப்படியெல்லாம் பார்த்தா கூட்டமாக இருந்தாலும் இப்போ சில செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்படுற சிறுத்தை அடிச்சிருச்சு. கண்டிப்பாங்க சார். இப்போ தனியா வந்தா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாது இல்ல? எப்படி என்னன்னா கிராஸ் ஆயிருக்கும் சார். இப்படி தாவுன்றீங்களா? இப்படி தாவி இருக்கு. இப்படி எல்லாம் தாவுமா? தாவும் சார். காமிங்களா? இந்த இதுல இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டா? அதுல இதுலயா? ஏன்னா நம்மளுக்கு இது கீழே வந்து மார்க் தெரியாதுங்க சார். ஏன்னா ரோடு நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு இதுல வந்து இப்படி கிராசிங்காக தாவி கீழே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். போகலன்னு நினைக்கிறேன். இதுல தாவி உள்ள போயிடுமா? ஆனா இப்போ நீங்க சொன்னீங்களா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது அப்படின்னு. அது எவ்வளவுதான் ஒரு இதா போயிருந்தாலும் இதுக்குள்ளதான் இருக்க வாய்ப்பு உண்டா இல்ல இதை தாண்டி போயிருமா அவ்வளவு வேகமா? அவ்வளவு வேகம் போகாதுங்க சார். இப்போ இதுக்குள்ளதான் இருக்கும். ஆமாங்க சார். ஆனால் அமைதியாக இருக்கிற டைமில் அது பாட்டுக்கு நகர்ந்து போய்க்கும். அமைதியா இப்போ சத்தம் இருக்குன்னா கொஞ்சம் வேகமாக போயிடும்ன்றீங்களா? ஆமாம். பட் இல்லைன்னா அந்த ஆடு ஏதாவது மேயிற சவுண்டு கேட்டுச்சுன்னா அது அமைதியாக அப்படியே நின்று கேட்குங்க சார். எந்த பக்கம் இந்த ஆடு கத்துது சவுண்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை நோக்கி போகும் சார். அது அதோடைய காதுக்கு எந்த பக்கம் சவுண்டு கேட்குதோ அந்த எஃபெக்ட் கேட்டு அது அந்த பக்கம். நமக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சிறுத்தன்னே பக்கோன் ஆயிடுச்சு. இல்லை பரவாயில்லைங்க சார். அப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சடால்னு இதே சிறுத்தன்னீங்களா? ஆமாம் சார். எதுக்கும் 2 பக்கம் வாங்கினா சொல்லிருக்கிறேன். இது எங்கிருந்து வருதுண்ணா தண்ணி? ஓ, அது இது எங்க போகும்? கீழே போறதா அது? ஓ, இப்போ எங்கேயாவது வேணும்னா இடையில இது இப்படி ஓபன் பண்ணி பிடிச்சிக்கலாமா நம்ம? அது சில்லுன்னு இருக்குமா? அது கலங்கி தான் வருமா லைட்டா? சில்லுன்னு தான் இருக்கு. இது என்னண்ணா இது செடி? சரி வாங்க சார். இந்த செடி இந்த செடி என்னன்னா நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் சார். காட்டுக்குள்ளார போயிட்டுருப்போம். போயிட்டுருக்கும்போது திடீர்னு அடிபட்டுரும். ரத்தம் வரும். அடிபட்டுருச்சுன்னா எதுவும் எங்கள் கையில் இல்லை அப்படிங்கும்போது இந்த இலையை பொறிச்சு நல்லா கசக்கணும். அது என்ன இலை அது? சரி, இது சுண்டகொடின்னு சொல்லுவாங்க சார். சுண்டக்கொடியா? சுண்டகொடின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்து இந்த இலையை நல்லா கசக்கணும் சார். கசக்கி எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ அது மேலே வச்சு நம்ம ஒரு கட்டு மாதிரி போட்டுக்கிறது. ஒரு கட்டு போட்டுருக்கணும். ரத்தம் நின்றுமா? ரத்தம் நின்றும்.
வலியே எடுக்காது, வலியும் நின்றுரும், வீக்க வராது சார். ஒரு வாரத்தில் அந்த அடிப்பட்ட அந்த காயை ஆறிடுவோம் சார். ஓ, இது பேர் என்ன சொன்னீங்கன்னா? சார் சுண்டைக்கொடின்னு சொல்லுவோம் சார். சுண்டைக்கொடி. ஆமாம் சார். அண்ணா இது என்ன சம்மந்தமே இல்லாமல் இங்கே ஒரு வேலி? இதுக்கு அந்த பக்கம் பட்டலாண்டு சார், விவசாயம் பண்ணுறாங்க, அதனால ஃபாரஸ்ட்டு மூலமாக இது மின்வெளி போட்டு கொடுத்துருக்காங்க சார். இந்த பக்கம் விவசாயம் பண்ணிக்கலாம். ஆமாம் சார். சரி, இப்போ நம்ம இது பட்டர் லேண்டு முடிஞ்சு சார், இனிமே தான் நம்ம ஃபாரஸ்ட் லேண்டுக்குள்ளார இப்போதான் ஃபாரஸ்ட் உள்ளே போகிறோமா? உள்ளே போகிறோம் சார். இவ்வளோ கஷ்டமாக இருந்தது என்ன? இது வந்து டீப் ஃபாரஸ்ட் இல்லையா? ஆமாம் சார். ஓகே, டீப் ஃபாரஸ்ட்குள்ள நுழையும் சார். இந்த இடத்துல காட்டு மாடு அதிகமாக நடமாட்டம் இருக்கும் சார். எங்கண்ணா? இங்கேயா? ஆமாம் சார், இந்த இடத்துல பூரா. ஓ, காட்டு மாடு ஆபத்தா சார்? அது அப்படியெல்லாம் ஆபத்து ஒன்றும் இல்லைங்க சார். நம்ம இப்போ திடீர்னு போயிடுவோம், கிட்டமா போயிடுவோம் சார். போகும்போது என்னன்னா அது நம்மள தாக்க வந்துட்டாங்களோ அது நினைச்சிட்டு இதை நம்மள தாக்க வருவோம் சார். மிரண்டு போய் தான் வரும். ஆனா அப்படி முட்டினதெல்லாம் உண்டான யாரையாவது? சார் இந்த வில்லேஜ்ல அந்த அளவுக்கு முட்டினது இல்லைங்க சார். ஆனா வெளியே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சார். அதோட இயல்பே அதுதான் இல்லையா? ஆமாங்க சார். நம்ம ஏதாவது பண்ணோம்னா அது நம்மளை அட்டாக் பண்ணுவோம் சார். அண்ணா இது என்ன யானையா? ஆமாம் சார், இது யானை சாணி போட்டிருக்கு சார். இது 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டது சார். 2 வாரமா? ஆமாம் சார், 2 வாரம் ஆயிடுச்சு. ஓ, 2 வாரத்துக்கு முன்னாடி. இது எதாவது மெதிச்சா நல்லதும்பாங்களா? அப்படியா? இதோ வெறுங்காலில் அப்படி இல்லைங்க சார். இது குழந்தைகளுக்கு இது பண்ணுவாங்க மருந்து சார். என்ன பண்ணுவாங்க இது சார்? இது சின்ன குழந்தைகளுக்கு புகை காமிப்பாங்க. காய வச்சிருவாங்க, காய வச்சு அதை புகை காமிப்பாங்க சார். அது எதுக்கு? சளி பிடிக்காம இருக்குக்கா இல்ல? ஆமாம் சார், அது எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக அந்த குழந்தை வளரணும்னு சொல்லி, நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக வளரணும்னு சொல்லி அதை இப்போ குழந்தைக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா இல்லை, பொதுவாகவே குழந்தைன்னா எடுத்து சாம்பிராணி பண்ணி போடுறது உண்டு. போமாண்ணா இது எப்படி? அண்ணா இது எப்படி தெரியும் உங்களுக்கு 2 வாரம் ஆச்சுன்னு? சார் அது நம்ம அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் சார். இது என்னன்னா 2-3 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்குன்னா நம்ம இல்லை. அது எப்படி இப்போ உடனே போட்டிருக்கு, இப்போதான் போட்டிருக்குன்னா அந்த சூடு அந்த பதம் தெரியும். ஆமாம். இப்போ இது இறுகி இருக்கு, 2 வாரம் 3 வாரம்ன்றது எப்படி தெரியும்னு கேட்குறேன். அது நம்ம இப்போ எங்களுக்கு பார்த்தோம் அது தெரிஞ்சுக்குவோம் சார். ஏன்னா நார்மலாக எங்களுக்கு இங்கேயே இருக்கிறனால நம்மளுக்கு அதோடைய இது நம்ம கரெக்டாக தெரியும். பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அனுபவம் சார். சரி, அதை வச்சு நம்ம சொல்லிடுவோம். இனிமேல் எங்கே பார்த்தாலும் நானும் இது 2 வாரம் சார். இப்படி தட்டுவாங்க. தட்டினோம்னா அனிமல்ஸ் ஏதாவது அங்கே இருந்துச்சுன்னா அது டிஸ்டர்ப் இல்லாமல் அது வழி விட்டு விலகி போயிடும். அது அங்கே ஒரு பாறை தெரியுது பாருங்க, அந்த பாறை தாங்க. அந்த பாறையா? வந்த களைப்பில் அண்ணா ஒரு டீ போட்டு தரேன்னு சொன்னார். அண்ணா என்ன டீனா அது? லெமன் கிராஸ் டீ. லெமன் கிராஸ். ஓகே. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club formals and casual shirts. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.